துணிப்பைகள் சுற்றுச்சூழலுக்கு மிகவும் பாதுகாப்பானவை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த துணிப்பைகளும் கூட அதிக கார்பன் டை ஆக்சைட உமிழ்பவை அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? இத தெரிஞ்சுக்க ஒவ்வொரு பொருளும் எப்படி உற்பத்தி செய்யப்படுது அப்படிங்கறத நாம விரிவா தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். நாம இப்போ துணிப்பையின் கதைய பார்க்கலாம். முதல்ல துணிப்பைய தயாரிக்க ஏராளமான பருத்தி பஞ்சு தேவைப்படும். பருத்தி பயிரிட செழிப்பான காடுகளா இருந்த பகுதிகளை அழிச்சு வெட்டி எரிச்சு சீரமைச்சு அந்த நிலத்தின் பயன்பாட்டை மாத்தி இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த நிலமானது இயந்திர டிராக்டர்கள் மூலமா நல்லா உழப்பட்டு பாத்திகள் அமைச்சு பண்படுத்தப்படும். அதுக்கப்புறமா பருத்தி நாற்றுகளை போதிய இடைவெளிகள்ல நட்டு தினமும் அதுக்கு தண்ணி பாய்ச்சுவாங்க. சில செடிகளுக்கு 1-2 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணி பாய்ச்சினா போதும். நெல், கரும்பு போன்ற பயிர்களுக்கு எப்பவும் தண்ணி இருக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பருத்தி பயிர் உலகத்திலேயே மிக அதிக தண்ணீர் தேவைப்படக்கூடிய பயிர்கள்ல ஒண்ணு. அதாவது 1 கிலோகிராம் பருத்தியை உற்பத்தி செய்ய சுமார் 10,000 லிட்டர்கள் தண்ணீர் தேவைப்படுது. அதிக தண்ணீர் மட்டுமில்ல, உலகத்தோட ஒட்டுமொத்த பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாட்டுல ஏறக்குறைய 25 விழுக்காடு பருத்தி பயிர்களுக்கே செலவாகுது. மனிதனுக்கும் மத்த உயிரினங்களுக்கும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஆல்டிகாப், எண்டோசல்ஃபான் போன்ற உயிர்கொல்லிகளும் இதுல அடங்கும். அதனாலதான் பருத்திய உலகத்தினுடைய மிக அசுத்தமான தாவரம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த பொருளை உற்பத்தி செய்யறதா இருந்தாலும் அதனுடைய உற்பத்தியின் ஒவ்வொரு படிநிலையிலையும் நீர் தேவைப்படுறத மாதிரியே கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வும் இருக்கும். உதாரணமா, பருத்தி பயிருக்காக நிலத்தை பண்படுத்தணும் அப்படின்னு சொன்னா டீசலால இயங்கக்கூடிய டிராக்டர்கள் தேவைப்படும். அந்த டிராக்டர்கள் இயங்கும் போது கார்பனை உமிழும். அந்த டிராக்டர்களின் உதிரி பாகங்களின் உற்பத்தி கூட ஏராளமான கார்பனை உமிழ்ந்திருக்கும். அடுத்ததா பருத்திக்கு தேவையான தண்ணீரை மின்சார மோட்டார் மூலமா பாய்ச்சுறதுலயும் பருத்திக்கான பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள், உரங்களை உற்பத்தி செய்யறதுலயும் அதனுடைய போக்குவரத்துலயும் ஏராளமான கார்பன் உமிழப்பட்டிருக்கும். இது மட்டும் இல்ல, பருத்தி பயிர் வளர்ந்து அறுவடைக்கு தயாரானதும் அதன் அறுவடைக்கு ஏதுவா இலைகளை உதிர செய்து மறுபடியும் வேதி நச்சு தெளிப்பாங்க. அதுக்கப்புறமா அத இயந்திரங்கள் மூலமா அறுவடை செஞ்சு அறுவடை செய்த பஞ்சுகள்ல இருந்து விதைய நீக்கிறது, அதன் இழைகளை நேராக்கி நூலா நூக்குறது, அதுக்கப்புறமா துணிய நெய்யறது, துணிய பையா தைக்கிறது, இப்படி பல்வேறு படிநிலைகள் இருக்கு. பெரும்பாலும் பருத்தி துணியிலிருந்து பல வண்ண பைகளை தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சாயமேத்தணும். அது இயல்புல பழுப்பு நிறமா இருக்கும். ஒருவேளை சாயம் வேணானாலும் துணிய வெண்மையாக்க ப்ளீச்சிங் அப்படிங்கிற வேதி செயல்முறைக்கு அதை உட்படுத்தணும். இது மட்டும் இல்லாம பருத்தி பஞ்ச ஆலைக்கு எடுத்துட்டு போறதுல இருந்து கடைகளுக்கு பைய அனுப்பி அதுக்கப்புறமா கடையில இருந்து பைய ஒரு நுகர்வோர் வாங்கிட்டு போறது வரைக்கும் நாட்டின் பல பகுதிகளுக்கும் அதை எடுத்துட்டு போக ஏராளமான கனரக வாகனங்களும் மரபு எரிபொருட்களும் செலவாகுது. ஒவ்வொரு பொருளின் உற்பத்தியிலையும் இந்த மாதிரி பல்வேறு படிநிலைகள்ல இயந்திரங்களும் வேதிப்பொருட்களும் மின்சாரமும் தேவைப்படுது. இந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் ஏராளமான கார்பன் உமிழ்வும் தண்ணீர் பயன்பாடும் சூழல் சீர்கேடுகளும் ஏற்படுது. இத்தனையையும் தாண்டித்தான் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லப்படுற ஒரு துணிப்பை நம்முடைய கைக்கு வந்து சேருது. இந்த எளிய இயற்கை மூலப்பொருளாலான பருத்தி பைக்கே இவ்வளவு உமிழ்வு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பல்வேறு செயற்கை பகுதி பொருட்கள் அடங்கிய நெகிழிப்பையோ இல்லனா நூற்றுக்கணக்கான உதிரி பாகங்களை கொண்ட தொலைக்காட்சி பெட்டி, கணிப்பொறி, மொபைல் போன் இந்த மாதிரி பொருட்களின் உமிழ்வோ எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இத அடிப்படையா கொண்டுதான் ஒவ்வொரு பொருளின் கார்பன் வழித்தடமும் மறைநீரும் கணக்கிடப்படுது. ஒரு துணிப்பைய உருவாக்க நிலத்தை பண்படுத்துறதுல இருந்து பைய உருவாக்கி அத வாங்கிட்டு போய் இறுதியில அத பயன்படுத்தி தூக்கி எறிஞ்சு அது மக்கி போறது வர வளிமண்டலத்துல உமிழப்பட்ட மொத்த கார்பன் டை ஆக்சைடையும்
ஒரு தராசுல எடை போட்டா எத்தனை கிலோகிராம் வருதோ அது அந்த துணிப்பையின் கார்பன் வழித்தடம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி மொத்த செலவான நீரின் எடைய கணக்கிட்டா எத்தனை லிட்டர்கள் வருதோ அத அந்த துணிப்பையின் மறைநீர் அப்படின்னு சொல்றோம். இப்படி உலகத்துல ஒவ்வொரு உற்பத்தி பொருளுக்கும் அதுக்கே உரித்தான மறைநீரும் கார்பன் வழித்தடமும் இருக்கும். ஒரு பொருளின் மறைநீர் மற்றும் கார்பன் வழித்தடம் அதிகமானதா இருந்தா அதன் சூழல் பாதிப்பு மிகவும் அதிகம் அப்படின்னு அர்த்தம். உதாரணமா, நம்ம ஊர்ல விளையக்கூடிய பழங்கள் குறைவான போக்குவரத்திலேயே நம்ம வந்து சேர்றதால குறைவான கார்பன் வழித்தடம் கொண்டவை. இதுவே வட மாநிலங்கள்ல இருந்து வரவழைக்கக்கூடிய ஆப்பிள்கள் அதிக தூரம் பயணிச்சு வர்றதால கார்பன் வழித்தடம் அதிகம் இருக்கக்கூடியவை. இயற்கை விளைபொருட்களை விட கார்கள், கனிப்பொறிகள் போன்றவை பல்வேறு நாடுகள்ல இருந்து பெறப்படக்கூடிய வெவ்வேறு மூலப்பொருட்கள்ல இருந்து உருவாகிறதுனால அதிக கார்பன் வழித்தடம் உள்ளவை. ஒரு பொருளை எவ்வளவு நீண்ட காலம் நாம பயன்படுத்துறோமோ அவ்வளவுக்கு அதன் கார்பன் வழித்தடம் குறைவா இருக்கும். ஒரு கைபேசியின் கார்பன் வழித்தடம் 500 மெட்ரிக் டன்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். நாம ஒரு கைபேசிய 5 வருடங்கள் வச்சிருந்தா நாம பயன்படுத்திய கைபேசியின் கார்பன் வழித்தடம் 500 மெட்ரிக் டன்கள் மட்டும்தான். ஆனா ஒவ்வொரு வருஷமும் ஒரு கைபேசிய மாத்திக்கிட்டே இருந்தா 5 வருஷத்துல 2500 மெட்ரிக் டன்கள் கார்பன் டை ஆக்சைட நம்முடைய மொபைல் பயன்பாட்டால நாம வெளியேற்றி இருப்போம். மலைப்பா இருக்குல்ல? இது பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்க உங்க ஆசிரியர் சொல்றத கவனமா கேளுங்க.